பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் அமித் விசஸ் பார்வதிக்கு இடையே ஒரு நெடுநூற ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. அதுல அமித் ஒரு பக்கம் சொல்ல, பார்வதி அவங்க தரப்ப சொல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எனக்கு விக்ரம் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் நேற்று பண்ணார். அது என்னன்றதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பார்வதியை போட்டு பார்வதி வழியில் எப்படி பார்வதியை வீழ்த்தலாம், பார்வதி பாயிண்ட்டை வச்சு பார்வதியை லாக் பண்ணலான்ற மாதிரி கடைசியில விக்ரம் வந்து பார்வதியை செஞ்சு விட்டு போயிட்டான். இது ரெண்டுத்தையும் இந்த வீடியோல பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அமித் பேசுகிறாரு. ஓகே, நான் இந்த ஒரு கேரக்டர் உள்ள அமித் தான் போய் பார்வதி கிட்ட அங்கே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க பேசும்போது, நான் இந்த ஒரு விஷயத்த யோசிச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன் பாரு. டீசெண்டாக அம்மா, சென்டிமெண்ட்டு, மேரேஜ் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா வெளியே எனக்கு ஒரு இது இருக்குது, அதை பேஸ் பண்ணி நான் பண்ணேன். ஆனால் நீ ஒரு வசம்ன்ற வார்த்தையால் நீ ட்ரிகர் ஆனது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், நான் ட்ரிகர் ஆகிட்டேன், என்ன பண்ணுறது? ஸோ இதில் வந்து நீ என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதால உனக்கு அந்த உரிமையை கொடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி சம் சார்ட் ஆஃப் அட்டென்ஷன் இருந்துச்சு. நீ ஏன் இப்படி பண்ணணும் போது நீ எனக்கு கண்டென்ட்டுக்காக பண்ணியோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி ஓப்பனாக அமித் உடைச்சிட்டாரு. உடைச்ச உடனே ஒரு பீப்பு, பார்வதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, பீப்பு. இதில் இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசும்போது விக்ரம் உட்காந்து வேடிக்கை பார்க்கறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேச போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் விக்ரம் ஏன் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்? அதுவே எனக்கு தப்பாக இருக்கு. அவங்க சொல்லியுமே போகாமல் உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சுத்தமாக லாஸ்ட் தட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அடுத்து பீப் போட்டதுக்கப்புறம் உண்மையாக வந்து நான் அவங்கள ட்ரிகர் பண்ண மாதிரி தான் தோணுதா? இல்லை, அவங்க உண்மையாக சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ஹர்ட் ஆனதால் தான் நான் ட்ரிகர் ஆகினேன். பட் ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் எப்படி பண்ணிட்டு இருக்கோன்றது உலகமே பார்த்துருக்கோம். அப்படிலாம் தப்பாக நடந்திருக்காது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, இல்லை எனக்கு நீ பிட்ரே பண்ணிட்ட அப்படின்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி அமித் சொல்ல, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி எதுக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நீங்க தான் குறுக்கால் வந்த கௌசிக் மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவர் என்ன கேட்கிறாரு, இல்ல பாரு நீ தான் வந்து சாட்டர்டே வரையும் எடுத்துட்டு போற கொச்சு, அதை அப்படியே பேசி பேசி கொச்சப்படுத்திட்ட, இல்லைன்னா நானே கம்முன்னு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாரு. இல்ல, ஈட் ஆஃப் த மூமெண்ட் சாட்டர்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில வார்த்தைகள் அப்படி இருந்தது, எஃப்ஜேவோட விரல், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது, அதனால தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை பாரு, அது ஜோக்கு தான், அதை வந்து நீ இப்படி எடுத்துக்கிட்ட. ஸோ நீ அது ரியாக்ட் பண்ணது உன் ரியாக்ஷன்னா, இது என்னோட ரியாக்ஷன், அவ்வளோதான். அதில் வந்து வேற எதுவுமே பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, அந்த முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே பெருசா இல்லை, நீ ஏன் ரியாக்ட் பண்ணணும் போது, இல்லடா அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா எனக்கு, நான் என்னடா பண்றதுன்ற மாதிரி பார்வதி ஒரு தரப்பு சொல்ல, அமித் ஒரு தரப்பு சொல்லன்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் அந்த ஈட்டட் ஆர்குமெண்ட் போகுது. இதுல குறிப்பா பார்வதியோட கொஸ்டின் என்னன்னா, இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து தானே இதை விஷயத்த பண்ணோம், இது எப்படி உனக்கு தப்பா போகும்? அந்த லெட்டர்ல என்ன பத்தி தான் முழுக்க முழுக்க எழுதியிருக்காங்க. ஸோ இட் பிலாங்ஸ் டு பார்வதி, நாட் யூ அப்படின்றத சொல்றாங்க. எந்த ரீதியில உனக்கு தப்பா போச்சு? ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து தானே பண்ணோம், அப்புறம் எப்படி உனக்கு தப்பா போய் ரீச் ஆகுன்ற ஒரு கேள்வியை பார்வதி கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, 24 மணி நேரம் வேற, 1 மணி நேரம் வேற. ஸோ அதை போடும்போது அது வேற மாதிரி போய் கன்வே ஆகும். இதை நீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது தப்பா போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்குன்னு வெளியே ஃபேமிலி இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை வச்சு சொல்றேன்ட்டு. இவருக்கு என்ன பயம்னா, அங்க ஏதாவது இந்த மாதிரி பார்வதி கூட இப்படி நடக்கிறாங்கன்னு சோசியல் மீடியாலாம் போட்டு அடிச்சிருவாங்களோ, சோசியல் மீடியால வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்களோ, அமித்தோட இமேஜ் காலியாயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. பார்வதி சொல்றாங்க, அந்த முழுமையான லெட்டர் எனக்கு மட்டும் தான், அது உனக்கு இல்லப்பா, என்னதான்ப்பா எல்லா இடத்துலையும் தாக்கியிருக்காங்கன்ற மாதிரி பார்வதி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. இது ஒரு 2-3 பாயிண்ட் வரிசையா அடுக்க இது சொல்ல ஒரு பாயிண்ட்ல கடுப்பாயிட்டார் அமித். ஏன்னா நான் எப்பவுமே பாரு உன் தரப்பு மட்டும்தான் நியாயம்னு பார்ப்பேன். நீ ஆல்ரெடி ஒன்று வச்சிருப்பல, பார்வதி பார்வதி பார்வதி. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அது தப்பா தெரியுது, ஆனா உனக்கு மட்டும் அது தப்பா தெரியல. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இது கரெக்டுன்னு சொல்றாங்க, ஆனா உனக்கு மட்டும் அது தப்பா தெரியும். அது எப்படி பாரு, நீ ஆனவனா ஒரு பார்வதின்ற ஷீல்டு வச்சிருக்கல, அந்த ஷீல்டை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணு, இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த டாப்பிக்கை முடிவு வந்துட்டு நாளைக்கு வந்து அந்த ஸ்கிட்டை பண்ணி முடிச்சிருவோம், இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கா இல்லைன்ற மாதிரி போயாச்சு. அதுக்கப்புறம் அமித், இல்ல அமித் நான் சொல்றது கேளுங்க, அதையும் புரிஞ்சுக்கோ அமித் அன்ற மாதிரி திரும்ப வராங்க. அதுக்கப்புறம் இதுல அமித் கிட்ட என்ன பதில்னா, அது எந்த இடத்துல உங்களுக்கு காலியாச்சு, பீட்ரைல் பண்ற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்றது கேட்கறாங்க. பீட்ரைல்ஸ்னா துரோகம் பண்ற மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்றதுக்கு பதில் சொல்லுங்கன்னும் போது, அமித் கிட்ட அதுக்கான ஆன்சருமே இல்லை. அவர்கிட்ட இருக்கிற ஆன்சர்னா, நீ இப்படி பண்றதால என் இமேஜ் வெளியே தப்பா போயிடும், உன்னை நம்பி இதை ஸ்கிட் பண்ண, அதை ஏன் நீ ஹைலைட் பண்றது, ஒரு சின்ன விஷயத்த நீ திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல பண்றது பெருசா போய் ரீச் ஆகும் அப்படின்றது தான் பாயிண்ட். அதை வந்து அவங்க ஒழுங்கா கன்வே பண்ணல. நீ இப்படி சொல்லும் போது அது வேற மாதிரி போயிடும்ட்டு. பீட்ரைலுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்ற மாதிரி நெடுநீர கான்வர்சேஷன் போச்சு.
அதுக்கு ஒரு சரிப்பர ஆன்சர் வராம அந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு நாளைக்கு இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டாங்க சிம்பிளா. நான் ஒரு விஷயத்த அவங்க எழுதுனது எனக்கு ஹர்ட் ஆச்சு, ரியாக்ட் பண்ணேன். இது யார் எழுதுனது தப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எழுதுனதே தப்புன்னு நான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி கத்தி கத்தி ரிப்பீட் மோட்ல 4-5 வாட்டி நான் பேசினது தப்புன்னு சொல்றீங்க, ஆனா எழுதுனது தப்புன்னு நீங்க கேட்கவே இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட். எனக்கு அந்த கேரக்டர் ரோல் அது பெருசா தப்பா தெரியலன்ற மாதிரி அமித்தும் பேசி இது ஒரு சொல்யூஷன் முடிச்சிட்டாங்க. இதுல பார்வதி ஒரு பக்கம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். இப்ப நான் பண்ணது தப்பா, இல்ல அவர் பண்ணது தப்பா, இல்ல நான் பண்ணது ரைட்டா, அவங்க பண்ணது ரைட்டான்ற ஒரு குழப்பத்திலேயே பார்வதி இருக்காங்க. அடுத்து விக்ரம் வந்தா அந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட நியர்லி இட் இஸ் கோஸ் டு 35 மினிட்ஸ்க்கு மேல போயிருக்கும். அடுத்து விக்ரம் வந்து உட்காந்தான். அப்படியே ஆல்ரெடி நானே டென்ஷன்ல இருக்கேன், ஏன்டா நீ இப்படி உட்காந்து என்ன தாவ இருக்கிற அப்படின்னும் போது விக்ரம் வந்து பேசுறாப்புல. விக்ரம் வந்து பேசும்போது என்ன சொல்றாங்க, பார்வதி ஏன்டா இப்படி நடக்குது, என்னடா அது வந்து ஏன்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அட்ரஸ் பண்ணாங்க, நான் தனியா தான்டா பேசணும்னு நினைச்சேன். இவர் வந்து நான் பாட்டுன்னு தனியா பிரின்சிபல் கூட பேசினா அவர் வந்து எல்லாரையும் அட்ரஸ் பண்ணி இப்படி ஏன்டா பண்ண வச்சாரு. இவங்க தான் கேட்டாங்க அட்ரஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்டது இவங்க தான், கரெக்டா? அதைத்தானே நான் பண்ணேன் அப்படின்னும் போது, இல்ல பார்வதி நீ சொன்னது ஆபாச குறியீடு மாதிரி தான் இதுவும். ஆபாச குறியீடு நீ அரோரா கூட சொன்ன, கரெக்டா? இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்ன என்ன அர்த்தம், ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ் குறிக்குது. ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே கேரக்டர் அசாசினேஷன் நீ பண்ணியிருக்க. அப்போ ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டும் கிளாரிஃபை பண்ண வேண்டியது அவங்களோட நியாயம் தானே. அதுதான் ஒவ்வொருத்தரும் வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. அது தப்பே கிடையாது அப்படின்ற பாயிண்ட் சொல்லிட்டு, இதே பார்வதி இதே நீ ஸ்டூடெண்ட் தரப்புல இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, 45 நிமிஷம் பேசியிருப்பையா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்வதியோட டைலாக வச்சு பார்வதி அடிச்சா அப்படி இருக்கும். 45 நிமிஷம் நீ பேசியிருப்ப. இதுக்கு நடுவுல வந்து 2 நிமிஷம் கத்தி கத்தி நாங்க ஏதாவது சண்டை போட்டிருப்போம், பேசுறதுதான் என் உரிமை, நான் பேசத்தாண்டா செய்வேன் அப்படின்னு நீ பேசியிருப்பியா இல்லையான்ற மாதிரி பார்வதியோட பாயிண்டை வச்சு பார்வதி லாக் விட்டோம். ஸோ பேசுறதுக்கு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், நீ தானே சொல்லுவ, அப்போ மற்றவங்க போய் பேசுனது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி பார்வதி லாக் பண்ணிட்டான். கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பார்வதி ஆஃப் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. பார்வதியை டீல் பண்ணோம்னா பாயிண்ட் அடிச்சா டீல் பண்ணிடலாம் ஈஸியா. அதான் அங்க ஒரு பக்கம் விக்ரம் பண்ணிட்டான். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ என்னடா இப்படி சொல்ற அப்படின்னும் போது, நீ இதுக்கு என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா, அதுல உனக்கு உனக்கு மீனிங் புரியல பார்வதி. வசம் வேற வசியம் வேற. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா தமிழ் தான் படிச்சுட்டு வந்தியான்ற மாதிரி 2வது பாயிண்ட் அடிச்சு போட்டான். வசமுக்கு வந்து அது வேற, நம்ம கையில இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது ஊன் தப்பு, ஆமாடா அது எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சுனா ஏதோ பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. அதை இது 2வது டைலாகும் போட்டு இதை அடிச்சுட்டான். 3வது அந்த இதுல என்ன சொல்றான்னா, நீ டைரக்டா என்கிட்ட வாடனா வந்து 10 பேரை கூப்பிட்டு வச்சு எச்சரிச்சிருந்தாவே முடிஞ்சு போச்சு. அதை எச்சரிக்காம நீ பண்ணது அது பெருசா மாறிச்சு. அதுல குறிப்பா கேரக்டர் அசாசினேஷன் பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. அதுல நீங்க கேரக்டர் அசாசினேஷன் சொன்னீங்கன்னா நீ சைக்கிள்ல சுத்துவியா, இதெல்லாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு இது கேரக்டர் அசாசினேஷன்ல வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த பைபிள் கேக்குது. இதை கேட்டோன்னா பார்வதி அங்கேயே ஷாக் ஆயிட்டு ஆஃப் ஆயிட்டாங்க. இது இந்த 3 பாயிண்ட்ல வரிசையா அடிச்சுட்டானா, எல்லாமே பார்வதியோட பாயிண்டே வச்சு லாக் பண்ணிட்டானா. அடுத்து நீ வேற வீக்கெண்ட்ல இப்பயே வீக்கெண்ட நினைச்சா எனக்கு வயிறுலாம் கலங்குதடா, வயிறுலாம் ஒரு மாதிரி ஆகுதடா, இதெல்லாம் என்னடா பண்றதுன்னு. நீ தானே சாட்டர்டே வரையும் எடுத்துட்டு போனோன்னு, சாட்டர்டே வரையும் வரேன் வெயிட் பண்றேன், சாட்டர்டே வந்து பாத்துக்கலாம் நீ தானே சொன்னேன், அப்ப நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னவன. ஏன்டா நீ வேற ஆல்ரெடி நானே வயிறு இதுல உட்காந்துட்டு இருக்கேன், நீ வேற இப்ப வெறுப்பேத்துறன்ற மாதிரி. அதுல ஒரு பக்கம் விக்ரமன் வந்து பார்வதி நைட் ஹேண்டில் பண்ண விதம் செமையா இருந்தது. இதுல வந்து ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் தான். பார்வதி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, அதுக்கு அவர் கவுண்டர் பாயிண்ட் வைக்கிறாரு, திரும்ப ஒரு பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட். ஸோ அதுல பார்வதியோட டைலாக்கே யூஸ் பண்ணி பார்வதியை லாக் பண்ண தருணம் இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமோ. ஸோ ஈஸ் சம்திங். ஆனா என்ன கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பண்றாரு இல்லையா, ஒரு பக்கம் அவங்க தனியா 2 பேர் பேசும்போது அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது, அது கொடுக்காம உட்காருது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தப்பா இருந்துச்சு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.